சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல கதையில் சேர்ந்து நல்ல கோர்ஸ் படிங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செகண்ட் ரவுண்டு இன்றைக்கி முக்கியமான நாளான சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கை எல்லாம் பண்ணுறதப்போ வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து முதலே பார்க்காம பண்ணுறது தான். இன்றைக்கி 10 மணிக்கு மேலே தான் வேக்கன்சி லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதில் எந்தெந்த காலேஜில் சீட் இருக்குது, நீங்கள் எந்தெந்த காலேஜ் நினச்சிக்கிங்களோ அதெல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கப்புறம் எப்போ லாக் பண்ணணுன்னா, கடைசி நாள் அன்றைக்கி 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அன்றைக்கி கடைசி நாளில் காலையில் 10 மணிக்கோ இல்லாட்டி மற்ற 2 மணிக்கோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ முதல்ல நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மாற்ற முடியாது. செகண்ட் ரவுண்டில் 2 தடவை கட் ஆஃப் 176.99லேருந்து 142 ஒரு வரைக்கும் உள்ளவங்க வராங்க. அதனால இந்த போட்டி அதிகமாக இருக்கும். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ அமைக்காங்கன்னா 9/8/2023 காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11/8/2023 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நடக்குது. அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். வேறு மொபைலில் பண்ணாமல் கேட்டால் மொபைலில் பண்ணலாம், பட் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்று மாற்றப்போ இன்னும் மாறிடும். அதனால் காலேஜ் மாறிடும். காலேஜ் கோடு நேம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி ப்ரௌசிங் சென்டரில் கூட பண்ணலாம். அங்கே பண்ண போனோம் உடனே லாக் பண்ணாதீங்க. உடனே லாக் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள். வேறு யார்கிட்டையும் ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க. காலேஜ் ஃபோன் போட்டு நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து மாற்றி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சிக்கலாகும். நீங்கள் எந்த காலேஜ் கொடுக்கீங்களோ அந்த காலேஜில் சீட் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி வேறு காலேஜ் கிடைக்குமா கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் எந்த காலேஜ் கொடுக்கீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். வேறு சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் பண்ண வேண்டாம். காலையில் பண்ணிங்கன்னா வெப்சைட் படக்குன்னு ஓப்பனே ஆகாது. நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே பண்ணுங்கள், இல்லை மத்தியானம் கூட பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்து எங்கெந்த காலேஜ் கொடுக்குறதுன்னு சொல்லி முடிவு பண்ணுங்கள். வேறு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுத்தா காலேஜ் கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கட் ஆஃப் கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய காலேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலேஜை ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கடுத்து இது கிடைக்கும் கிடைக்காத டவுட்டில் இருக்கும்ல, அந்த காலேஜ் செகண்ட் கொடுங்க. கடைசியில் கண்டிப்பாக இந்த காலேஜ் கிடைக்கும் சொன்னீங்க, அது கடைசியில் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற காலேஜ் பற்றி தான் இருக்குது. அது போக நீங்கள் எந்தெந்த காலேஜ் கொடுக்கீங்களோ அந்த காலேஜ் எல்லா காலேஜுக்கும் ஃபோன் போட்டு கேளுங்க, அங்கே ஃபீஸ் எவ்வளவு, இப்போ உங்கள் கவுன்சிலிங் வழியே போனால் ஃபுல் ஃபீஸும் கட்டணுமா எப்படின்னு கேளுங்க. ஏன்னா இந்த வருஷம் ரவுண்டு 1ல் சேர்ந்த மாணவர்கள் எல்லாத்துட்டையும் ஃபுல் ஃபீஸ் வாங்கினாங்க. 25,000 தான் கவர்மெண்ட் வாங்க சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லோரும் ஃபுல் ஃபீஸ் வாங்கியிருக்காங்க ஒரு சில காலேஜில். அதனால் விசாரிச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பொறுமையாக பண்ணலாம், தவறு பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.